பார்க்கலாமா? கருவாட்டு குழம்பு. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுலேயே அப்படியே ஒரு 3 கத்திரிக்காய், அப்புறம் ஒரு மாங்காய். சூப்பராக இருக்குது பாருங்கள். மாங்காய் பாருங்கள், எவ்வளோ பெரிய மாங்காய் துண்டு தெரியுதா? மாங்காய் துண்டு போட்டு வாழை கருவாடு போட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா 2 பச்சை மிளகா பெருசு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா செமி கிரேவி ஆக்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தெரியுதா? அந்த ஒரு தேங்காய் பத்தையும் 3 தக்காளி, ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸு புளி எல்லாமே அரைச்சிட்டேன். 3 தக்காளி, புளி, அவ்வளோதான் அரைச்சாச்சு. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுற வேண்டியதான். பச்சை வாசனை போனோன்னா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ், டோட்டலாக 15 மினிட்ஸ். சூப்பரான மாங்காய் போட்ட கருவாட்டு குழம்பு, சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகுது. கத்திரிக்காய் போட்டு, கத்திரிக்காய் தான் ஸ்பெஷல். இது அப்படியே நாளைக்கு சாப்பிட்டா அப்படியே சும்மா தேவாமிர்தமாக இருக்கும். கருவாட்டு குழம்புகளுக்கு பிரியர்களுக்கு ஒன்லி 2 to 3 மினிட்ஸ் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சிம்பிளானதாங்க. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.